அதாவது போதையின் பாதையில் போகாதீங்க. 4 பக்கம் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிட்டு போதையின் பாதையில் போகாதான் காட்டுக்குள்ள போகிறதா? எந்த பாதையில் போனாலும் அதான் இருக்கு. போதையின் பாதையில் போகாதீங்கன்னா நீங்கள் யார் மதுபான கடை நடத்துகிறா? 2014 அன்னை மோடி வந்து இந்தியாவில் வந்து ஒரு முகமாக முன்னெடுத்தப்பட்டார். முகமானா ஒரு வளர்ச்சி முகமாக முன்னெடுத்தப்பட்டார். குஜராத் வளர்ந்துருக்கு, குஜராத் மாடல், குஜராத் போல இந்தியா வரணும்னா நீங்கள் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோரை வச்சு குஜராத்தை வந்து இந்தியாவில் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக கட்டமைச்சாங்க. அதுக்கு முன்னாடி 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னொரு போலியான ஒரு முழக்கம். இப்போ இவர் வந்து விஜய்க்கு வர்றாரு. ஒரு இடத்துல கூட கருணாநிதியோ, மறைந்த ஐயா கருணாநிதியோ, ஐயா ஸ்டாலினோ சீமான் அப்படின்னு சொல்ல உச்சரிச்சது கிடையாது. வேணும் தான். இதில் தம்பி விக்னேஷ் இறந்து போகிறான், தீக்குளிச்சு இறந்து போகிறான் காவிரி உரிமை மீட்பு போராட்டத்தில். விக்னேஷ் இறந்து போனப்போ கருணாநிதி கொடுத்த அறிக்கை இருக்குது, இணையத்தில் இருக்குது, எடுத்து பாருங்கள். சென்னையில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் இருக்கும், நாம் தமிழக கட்சியும் வார்த்தை இருக்காது. இப்போ அண்ணாமலைக்கு பண்ணாங்கல்ல, அண்ணாமலைக்கும் அண்ணா அண்ணான்னு பண்ணாங்கல்ல, அதே போல் இவருக்கு இப்போ அப்பா அப்பான்னு பண்ணுறாங்க. கிருத்திகாவை பற்றியோ அம்மா துர்காவை பற்றியோ பேசுறது கிடையாது. நமக்கு கூட பயன்படுத்த மாட்டாங்க. நமக்கு என்ன, நமக்கு ஒரு வரம்பு இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. ஆனால் அவன் எந்த அளவுக்கு எவ்வளவு வைக்கிரமாக கீழ்த்தரமாக திமுக அன்னை கொண்டாடுதில்ல, யூடியூபர் கொண்டாடுதில்ல, அத்தனை பேர் வேலை செய்யறேன். இவன் யார் அப்படின்னா எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவன். வருண் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட வந்து இணைந்திருக்கிறது சகோதரர் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து எனக்கு நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து வந்துச்சு, நான் நம்பலை. சரி, அவரே வந்து சொல்லியிருக்க மாட்டாரா, இல்லை நம்ம பேசுகிறப்போ வந்து பறந்துருப்பாருன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து அடுத்த தேர்தலில் வேட்பாளராக வந்து பார்க்கலாம் அவரை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து உறுதியும் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அது குறித்து நாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே, தலைமை தான் அறிவிக்கணும். சரி, ரைட், அவங்களே சொல்லட்டும். சரி, அவங்களே சொல்லட்டும். அப்போ வந்து நான் திருப்பி அதை பற்றி பேசிக்கிறேன் உங்ககிட்ட. இது இப்போ இந்த மைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய்ட்டு டிபேட்டில் வந்து காரசாரமாக விவாதிக்கிற ஆள் இன்டர்வியூவில் வந்து ரொம்ப ஹை டோனில் பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி கேள்விகளோடு வரல. நான் சில புரிதல்கள்லாம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. இடைத்தேர்தலுக்கு அப்புறம் ஒரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, வந்துட்டேன், நம்ம பேசலாம். என்ன விஷயம் முதல்ல அப்படின்னா, இந்த திமுகவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்துறையிலே வந்து இந்த ஸ்லீப்பர் செல் மாதிரியே ஒழிஞ்சிருப்பாங்க. ஆனால் வெளியில் வந்து ஒரு பொதுவான ஊடகவியலாளர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க பண்ணுற மாதிரியே வந்து நம்மளும் பண்ணக்கூடாது. எனக்கு நாம் தமிழர் கட்சியோட பெரும்பான்மையான கொள்கைகளில் வந்து நாட்டம் இருக்குது, பிடிக்கும். அது குறித்து நான் நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருக்கேன், என் விவாதம் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் நம்மளும் வந்து அவங்கள மாதிரியே வந்து ஒரு தலைப்பட்சமாகவே முற்றுமா இருந்துருக்கூடாதுல்ல. எனக்கு தோன்ற சந்தேகங்கள், கேள்விகள் எதாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து ஓப்பனாக கேட்கலாம் இல்லையா? யாருமே கேட்கலாம். அப்புறம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இப்போ உங்கள் கட்சியிலே நிறையா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருப்பாங்க சரியா? அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு இல்லாமல் கட்சிக்காக நிறையா வந்து ஆலோசனை சொல்கிறதா இருக்கட்டும், இந்த நேரத்தில் எப்படி செயல்படலாம்னு சொல்கிறதா இருக்கட்டும், அவங்கள வந்து நீங்கள் வெளியிலேருந்து ஹையர் பண்ணியிருக்க மாட்டீங்க, ரொம்ப நாள் உங்கள் கட்சியிலே பயணிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே. சில கட்சிகளுக்கு இன்னும் வெளியிலேருந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது போல். அது புது கட்சியான தாவேக்காக்கு இன்னும் அதிகமாக தானே தேவைப்படும். பாரம்பரியமாக திராவிடம் பேசி 5 வாட்டிக்கு மேலே முதல்வராக அந்த கலைஞர் கருணாநிதியை தாண்டி வந்த இந்த அரசியல் கட்சியே ஒரு பிரசாந்த் கிஷோரை வந்து வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு புது கட்சி பாவம், ஒரு குழந்தை கட்சி, அவங்க ஒரு பிரசாந்த் கிஷோரை வந்து வச்சுக்கிறாங்க. அவங்களால ஏதோ ஒரு முடிஞ்ச காசு கொடுத்து வச்சுக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பிரச்சனை? அதில் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு வந்து அண்ணன் வந்து தாவேக்காவை மையப்படுத்தி பேசல. வந்து அண்ணன் வந்து அண்ணன்ட்ட கேள்வியாக வைக்கப்படுது. அப்போ வந்து எங்களுக்கு தேவையில்லை, பிரசாந்த் கிஷோர் சந்தித்ததும் விஜய் சந்தித்ததும் அது எங்களுக்கு அதுவுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து இது போன்ற வீக வகுப்பாளர்கள், இது போன்ற தேர்தல் நிபுணர்கள் தேவைப்படுறதில்ல. ஏன்னா இங்கே என்ன சிக்கல் இருக்குது, எவ்வாறு கையாளுங்கிறது எங்களுக்கு தெரியும். அது தெரியலனா இந்த வேலையை செய்ய வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, பிரசாந்த் கிஷோருக்கு இங்கே என்ன தெரியும், எங்கே ஏரி இருக்குது, எங்கே குளம் இருக்குது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் வந்து இது வந்து வாய்க்கொழுப்பு போல் பணக்கொழுப்பு அப்படின்னு ஒரு சொல்கிறது வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இன்றைக்கி தேர்தலில் வியூக வகுப்பாளர்களை வைத்திருக்கக்கூடிய அத்தனை கட்சிக்கும் பொருந்தும். திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, பாஜகவுக்கு, தாவேக்காவுக்கு பொருந்தும். ஆனால் என்னென்னா இதில் மற்ற கட்சிகள்லாம் இதை வாய் திறக்கல, இதை கடந்து போகிறாங்க. தாவேக்கா வந்து உடனடியாக அது விளையாடுறாங்க. இதே தாவேக்கா வந்து பெரியார் ஈவரா குறித்தான இந்த வாத பிரதிவாதங்கள், விமர்சனங்கள் வந்து 1 மாதமாக போயிட்டு இருக்கப்ப 1 மாத காலம் வாய் திறக்கல. அதில் வந்து அவங்களால தான் ஆரம்பிச்சு. நீங்கள் பணம் சொன்னது போல் விஜய் வந்து கொள்கை வழிகாட்டியாக கொண்டிருக்காரேங்கிற கேள்விக்கான பதில் அங்கேருந்து தான் இது இந்த அளவுக்கு போகுது. பழைய துணியெல்லாம் எடுத்து துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், பாரதியார் புகழ் வணக்க பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. அதுக்கும் பிறகு புதுச்சேரியில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு கேள்விக்கு பதிலாக அப்படி தான் போகுது. அதுக்கும் பிறகு எல்லாரும், அதாவது திராவிட தரப்புலேருந்து பெரியார் இயக்கங்கள், திராவிட ஆதரவாளர்கள், திராவிட ஆதரவு பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க.
அதில் வாய் திறக்காத ஒரே ஆள் வந்து புதிய பெரியாரிஸ்டான விஜய் தான். அவர் வந்து இது ஏற்புடையது இல்லை வந்து ஏற்புடையது அல்ல, எந்த நிலைப்பாட்டுக்கும் போகலை. அப்போ அதுக்கு வந்து வாய் திறக்காத தாவேக்கா பொத்தம்பொதுவான ஒரு விமர்சனத்துக்கு ஏன் வாய் திறக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேள்வி. நமக்கு வந்து அடிப்படையில் இதில் நம்பிக்கை இல்லை. தேர்தல் வியூகங்கள் வகுக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. ஒரு போருக்கு போகிறோம்னா எதிராளியை வீழ்த்துறதுக்கு வந்து வியூகங்கள் தேவைப்படும். ஆனால் தேர்தலுக்கு வந்து வியூகங்கள் தேவையில்லை. நல்ல கோட்பாடும் கொள்கை முழக்கமும் அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறோம். நமக்கு வந்து என்ன எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க தேர்தல்னு கேட்டால் எப்போதுமே ஒன்று தான், மக்களை நம்பி களத்துக்கு போகிறோம், கோட்பாடுகளை கொள்கையை சொல்கிறோம், அவங்கள அரசியல்படுத்துகிறோம், கருத்துக்களை விதைக்கிறோம், அவங்கள வந்து நம்பிக்கை கொள்ள செய்கிறோம், அவங்க நம்பிக்கையை பெற்று வாக்களை பெறுறோம். அவ்வளோதான். இது தாண்டி ஒன்றும் இல்லை. அறிஞர் அண்ணா சொல்கிறாங்க, மக்களிடம் செல், மக்களோட வாழ், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்காக சேவையாற்று. இதைத்தான் லாவேஸே அவருக்கு முடிய சொல்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அதுதான் எளிமையான அரசியலுக்கு ஒரு நேர்மையான அரசியலுக்கு இட்டு செல்லும். பெருந்தலைவர் காமராசர் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம செஞ்ச சாதனைகளை படமாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறப்ப, அதை வச்சு நான் 3 பள்ளிக்கூடம் கட்டிடுவேன், எதுக்கு தேவையில்லா வேலை, நாம் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம், பிள்ளைகள் படிக்கிறாங்க, நம்ம நீர்ப்பாசனம் பண்ணி கொடுத்துருக்கோம், விவசாயிகள் பயன்படுறாங்க, சாலை அமைச்சிருக்கோம், பொதுமக்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஆட்சியோட பயனை அனுபவிக்கிறப்ப தனியாக அதுக்கு விளம்பரம் அப்படின்னு கேட்குது. இப்போ அதைத்தான் நாமளும் சொல்கிறோம். ஏதாவது நல்ல கோட்பாடுகள் கொள்கையை முழக்கம் வச்சுருக்கீங்கன்னா அதை கொண்டு மக்களை அரசியல்படுத்துங்க, நம்பிக்கை கொள்ள செய்யுங்க. நான் வந்தால் இதை செய்வேன், இதெல்லாம் மாற்றுவேன், இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர் 350 கோடி 400 கோடியை கொட்டி கொடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு போலியான ஒரு ஊடக கட்டமைப்பை கருத்துருவாக்கம் செய்றீங்க. 2014 அன்னை மோடி வந்து இந்தியாவில் வந்து ஒரு முகமாக முன்னிறுத்தப்பட்டார். முகமானா ஒரு வளர்ச்சி முகமாக முன்னிறுத்தப்பட்டார். குஜராத் வந்து ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம், குஜராத் வளர்ந்துருக்கு, குஜராத் மாடல், குஜராத் போல இந்தியா வரணும்னா நீங்கள் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 2014 பிரசாந்த் கிஷோரை வச்சு குஜராத்தை வந்து இந்தியாவில் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக கட்டமைச்சாங்க. அதுக்கு முறை 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னொரு ஒரு போலியான ஒரு முழக்கம். இப்போ இவர் வந்து விஜய்க்கு வர்றாரு. அப்போ இது எல்லாமே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. ஸ்டாலின் வந்துட்டா 4 ஆண்டாயிடுச்சு, விடியல் வந்துருச்சா? இல்லை குஜராத் மாடல், குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம், இந்தியா வளர்ச்சி பெற்றும்னாங்க. 10 ஆண்டாயிடுச்சு, வளர்ச்சி பெற்றுச்சா? நான் சத்தியமாக சொல்கிறேன், குஜராத்துக்கு நான் போனேங்க. நான் கடைசியாக போன வெளியூர் தான். என்ன சாபமோன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னால் சென்னை விட்டு எங்கேயுமே போக முடியல. நிச்சயமாக நம்மளாம் வந்து வேற ஒரு மாதிரியான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ரொம்ப பிற்போக்குத்தனமாக வேற ஒரு உலகத்துக்குள்ளே சுருங்கி இருக்கு. அதை இவங்க வந்து ஒரு மாடல்னு வெளில தெரிஞ்சு போச்சு நமக்கு. 2014 நம்ப வச்சு ஓட்டம் வாங்கிட்டாங்கல்ல. அப்போ அந்த பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிட்டு இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் வைக்கிறதுல நமக்கு உடன்பாடு இல்லை. அதை தாண்டி விஜயோட கொள்கை கோட்பாடுகள்லையும் தெளிவு கிடையாது. கொள்கை கோட்பாடுலையும் தெளிவில்லை, அரசியல் நிலைப்பாட்டிலையும் தெளிவில்லை. இந்த வடிவேலு ஒரு ரவுடி இருப்பார், அவர் பாட்டுன்னு ரிட்டையர் ஆகிட்டு அவர் வந்து டாய் வாங்கடான்னு கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து விஜய் அவரோட கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்கிட்டாருங்க. ஆனால் பெரியாரிஸ்ட்டுகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முற்றுகை போராட்டம்லாம் நடத்தினாங்க. சீமான் அவர்கள் வீட்டுக்கிட்ட தொடர்ந்து ஒரு மாதம் ஃபுல்லாக பெரியார்னு சீமான் அவர்கள் ஒரு கருத்து சொல்ல, அவங்க ஒரு கருத்து இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதற்கு காரணமான விஜயோட சார்பிலேருந்து விஜயோ இல்லை அவங்க கட்சியிலேருந்து யாருமே எதுவும் பேசவே இல்லை. ஏன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது, நுட்பமான காரணம் இருக்குது. என்னன்னா அண்ணல் அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறார் இவர் அமித்ஷா. சரி, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அம்பேத்கர் முழக்கமிட்டதுக்கு பதிலாக பகவானுக்கு முழக்கமிட்டாவது சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் மாதிரி ஆயிடுச்சு. அம்பேத்கர் தான் பேசுவார். பேசின உடனே எதிர்கட்சிகள் வந்து கலைவரம் பண்ணது, போராட்டம் பண்ணது, நாடு முழுக்க கொந்தளிப்பு ஏற்படுது. அந்த சமயத்தில் ஒரு அறிக்கை கொடுத்தார். அறிக்கைன்னா பேரை சொல்லாமல் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தார். அப்போ அமித்ஷா வந்து கொள்கை வழிகாட்டி, இது அம்பேத்கர் கொள்கை வழிகாட்டி, அமித்ஷா எப்படி கொச்சைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டார். இப்போ அதே அளவில் வச்சா பெரியாரும் கொள்கை வழிகாட்டி தான். இவங்க சொல்கிற தர்க்கத்தின்படி, அதாவது திராவிட தரப்பு சொல்கிற தர்க்கத்தின்படி பெரியாருக்கு தான ஒரு பரப்புரை. அப்போ இதில் வந்து இவர் ஏன் வாய் திறக்கலை? ஏன்னா வாய் திறந்தா அண்ணன் வந்து அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்போ அடுத்த பொதுக்கூட்டமோ பல கேள்விகளை எழுப்புவார், கடுமையாக வெளுத்து விட்டுவாருன்னு தெரியும். அதுக்கு பயந்துக்கிட்டு வாய் திறக்க மாட்டேங்கிறார். அதுதான் உண்மை. அதுக்காக தான் அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு தான் விஜய் வாயை திறக்கல. சரி, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் போல. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தேர்தலுக்கோ நாம் தமிழருக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ போட்டிருக்காங்க. அது உண்மையா இல்லை அதுவும் பரப்பப்படுதா? 2021 அவர் அண்ணனை சந்திச்சாருங்கிற உண்மை. அண்ணனோட தனிப்பட்ட முறையில் நட்புறவில் இருந்தார், இப்பயும் பேசுவார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்தார் அப்படின்னா எவ்வளவு கோடிகளை வாங்கினார், எப்போ ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு, ஒப்பந்தம் போடப்பட்டுச்சுன்னா அதற்கான மூலச்சான்றுன்னு அதையும் காமிக்கிட்டோம். அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. இங்கே பல 100 கோடியில் கொட்டி தர்றாங்க அப்படின்னா அவருக்கு சில கோடியாவது கொடுத்தா தான் வருவார். அதுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி பலமும் இல்லை, அதுக்கு நாம் தமிழர் கட்சி அதுக்கு விருப்பமும் இல்லை. அப்போ ஜானாரோக்கியசாமி நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணார்? சரி, அப்போ இதை வந்து இந்த கேள்வி எழுப்புறப்ப நம்மளை வந்து குற்றப்படுத்த அதை எழுப்புறாங்க.
நாம் தமிழர் கட்சி 2001 பண்ணார். அவரோட போர்ட்ஃபோலியோவை போட்டு நிறைய இடத்துல வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்து தான் நானும் கேட்டேன். இப்போ போன வாட்டி பாருங்கள், திமுக வந்து அதிமுக 10 வருஷம் இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு ஒரு பெரிய அதிருப்தி. அதுக்கப்புறம் சரி திமுக ஏற்கனவே வந்து ஒரு பழகின கட்சி அப்படின்னு நினச்சி கூட மக்கள் ஓட்டு போட்டுக்கலாம், அவங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்க ஆனால் ஜெயிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த டைம்லேயே பிரசாந்த் கிஷோரை யூஸ் பண்ணாங்க. அவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்வர் ஸ்டாலின் முன்னாடியே வந்து கால் மேலே கால்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருந்தார். ஸோ அவங்களுடைய வெற்றியில் இவருக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, அவர் அதை பற்றி தான் வெளில போயிட்டு ஒரு மார்க்கெட்டிங்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவங்களுக்கு உளவுத்துறை இருக்குது, ஆளும் கட்சி அப்படிங்கிறனால பெண்ணுன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஐடி விங்கும் வந்து ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்களுக்கு தேவைப்படுறாங்களே. அப்போ நீங்களும் அந்த மாதிரி தான் யோசிக்கணும். நாம் தமிழர் கட்சி இது மட்டும் போதுமானதில்லை. இவ்வளவு அந்த தேர்தல் வீகம், பரப்புரை, முழக்கம் எல்லாம் முடிவு பண்ணியும் வாக்கு காசு தராமல் வெல்ல மாட்டாங்க. அது வாக்கு காசு கொடுத்தா தான் அவங்களால வெல்ல முடியும். இப்போ ஈரோடு கிழக்கில் இப்போ வந்து தேர்தல் எதிர்கொண்டாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் கிடையாது, ராபின் சர்மா. அப்படின்னா நீங்கள் அந்த பரப்புரை வியூகங்கள், இந்த முழக்கங்கள் அதை வச்சு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு கள்ள வாக்கு போட்டு, எதுக்கு வந்து வாக்கு காசு கொடுத்து டோக்கன் கொடுத்து இந்த வேலை செய்யணும்? தமிழ்நாட்டு மக்கள் பழகிட்டாங்க போல. மக்கள் வந்து மக்களை வந்து சொல்கிறது, இந்த சமூகம் வந்து எப்படி குற்ற சமூகமாக மாறி போனதோ அதே போல் மக்களும் மாறி போயிட்டாங்க. வாக்கு காசு கொடுப்பது வந்து குற்றமாக்கப்படாமல் அது நார்மலி செய்யப்பட்டுருச்சு. இங்கே ஊடகங்களில் உட்காந்து பேசுகிறோம்னா, நாம் தமிழர் கட்சி இவ்வளவு முறைகேட்டுக்கு மத்தியில், இவ்வளவு வாக்கு காசு கொடுத்ததுக்கு மத்தியில், இவ்வளவு கள்ள வாக்கு செலுத்துறதுக்கு மத்தியில் வந்து நாம் தமிழர் கட்சி 24,151 வாக்குகளை பெற்றது வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு பேசணும். ஆனால் என்னென்னா, நீ அதை விடுங்க, இது எத்தனை காலத்துக்கு சொல்லுவீங்க அப்படின்னு. காசு கொடுத்ததை வந்து ரொம்ப சாதாரணமாக இளவாக கடந்து போகிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கு வந்து அதிமுகவோட வாக்கா, பாஜகவோட வாக்கா. இவன் அடுத்தவன் ஓட்டை வந்து போட்டிருக்கேன். ஓட்டே கிடையாது, அடுத்தவன் ஓட்டை வந்து பூத் ஸ்லீப்பை மட்டும் வச்சுக்கிட்டு ஓட்டர் ஐடி இல்லாமல், ஆதார் அட்டை இல்லாமல் ஓட்டை போட்டிருக்கேன். அந்த ஓட்டை இவங்க ஓட்டேன். அப்போ என்னென்னா, ஊடகங்களும் ஒரு கருத்துவாக்கம் செய்யுது, சர்வசாதாரணமாக வந்து கடந்து போகுது. முன்னாடி வந்து ஜூனியர் கடை எழுதுவாங்க வைட்டமின் பாயும் அப்படின்னு. வைட்டமின் பான்னா பணம்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ வந்து எது வெற்றி பெறும், பரப்புரையா இல்லை பணமா அப்படின்னு ஊடகங்கள் வந்து சில இடங்களில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வருது. அந்தளவுக்கு பணம் இதாக இருக்குது. இப்போ கடந்த 15 ஆண்டு எடுத்துக்குவோம், துண்டறிக்கை கொடுத்ததற்காக கைது செய்யப்பட்டவங்க இருக்காங்க. வளர்மதி வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து கைது செய்யப்பட்டாங்க, சரிபடுத்தப்பட்டவும் செய்யப்பட்டாங்க. அதே போல் வந்து இந்த ஆட்சியில் வந்து தாவேக்காவோட தொண்டர்கள் வந்து துண்டறிக்கை கொடுத்தப்ப அவங்கள கைது செஞ்சு தற்காலிகமாக அவங்கள மண்டபத்தில் வச்சாங்க. இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் வந்து நாங்கள் துண்டறிக்கை கொடுக்கலாம் அப்படி முடிவு பண்ணி நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசை, மாணவர் பாசை கொடுக்கலாம் முயற்சி பண்ணுறப்ப, துண்டறிக்கை கொடுக்கலாம் முயற்சி பண்ணுறப்ப கொடுத்தா கைது பண்ணி உள்ளே தள்ளுவாங்கிற மாதிரி செய்தி வருது. அப்போ தேர்தல் வர்றதால இந்த நேரத்தில் உள்ள பணம் வேண்டாம், அதுவே ஒரு சுமையாகிடுன்னு சொல்லிட்டு அதை விட்டுறோம். துண்டறிக்கை கொடுக்க வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். நான் வந்து அந்த புத்தகம் காட்சி இருக்கேன், எனக்கு வந்து சைதாப்பேட்டை அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு. திரும்ப அங்கே புத்தகம் காட்சிக்கு போனால் சுற்றி இப்போ ஒரு 6-7 காவல்துறை அதிகாரி வர்றாங்க, வந்து என்ன பண்ண போகிறீங்க, கொடுக்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க. துண்டறிக்கை தானே, துண்டறிக்கை கொடுப்பதற்கு இவ்வளவு கண்காணித்து, உளவுத்துறை காவல்துறை கண்காணித்து அதை கொடுக்கவே கூடாது அப்படின்னு கெடுபிடி பண்ணுற காவல்துறை வாக்கு காசு கொடுக்குறப்ப ஏன் அதை பண்ணுறதில்ல? துண்டறிக்கை கொடுத்தா கைது பண்ணி செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் வாக்கு காசு கொடுத்தா யாராவது ஒருவர் கைது செய்யப்பட்டாங்களா? இங்கே வந்து அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், அப்புறம் வேலூர், ஆர்கே நகர் இந்த தேர்தல் எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் சொன்னாங்க? வாக்கு காசு கொடுத்தாங்க. அப்போ வாக்கு காசு கொடுத்தாங்கன்னா காசு கொடுத்தது யார், வாங்கினது யார்? கொடுத்தவங்க கைது செய்யப்பட்டாங்களா, வாங்கினவங்க கைது செய்யப்பட்டாங்களா, சம்மந்தப்பட்ட வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரா, சம்மந்தப்பட்ட கட்சி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? எதுவுமே கிடையாது. ஆனால் 19 தேர்தல் தள்ளி வைப்பாங்க. வாக்கு காசு கொடுப்பது குற்றம் என்று வரையறுக்கப்படலை, கொடுக்கக்கூடாது என்று வழிகாட்டு நெறிமுறை இருக்கிறது. கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் வாக்கு காசு கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகபட்சமான எதிர்வினை நடவடிக்கை தேர்தலை தள்ளி வைக்கிறது தான். இப்போ ஒரு தேர்வு நடக்குதுன்னா, தேர்தலில் ஒரு மாணவன் தவறு பண்ணுறான்னா, எவன் தவறு பண்ணானோ அவன் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் தேர்வையே தள்ளி வச்சா அது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இந்த அமைப்பு முறைக்குள்ளே இதை தண்டிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதை சாதகமாக எடுத்துக்கொண்டு எல்லா கட்சியும் காசு கொடுத்துட்ருக்கேன். அப்போ இந்த அமைப்பு முறைக்குள்ள மக்களை விலை பேசக்கூடிய இந்த சமூக அமைப்புக்குள்ள நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்துக்கான வாக்கு, நேர்மைக்கான வாக்கு, உண்மைக்கான வாக்கு. போன முறை வந்து 10,000 வாக்குகள் பெறப்ப EVK சொல்லுவங்க வந்து மிரண்டாரு, இருந்து 10,000 வாக்கா இந்த தேர்தலையா, இந்த தேர்தலையான்னு 3 முறை கேட்டார் அவங்க. ஆனால் அவ்வளோ குறைஞ்சபட்சம் ஒரு 300 கோடியாவது கொட்டி இறைச்சிருப்பாங்க. அப்போ 300 கோடியை கொட்டி இறைச்சி ஒரு தேர்தல் எதிர்கொள்கிறப்ப அந்த தேர்தலில் இந்த பணத்துக்கு விலை போகாமல் 10,000 பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறான்னா அது அவருக்கு பிரமிப்பை தருது.
இந்த முறையே சொல்லப்பட்டது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்கு கூட வாங்கக்கூடாது, அதுக்கு வேலை பாருங்க சொல்லப்பட்டு தாண்டக்கூடாது. அதுக்கு வந்து அங்கே என்ன பண்ண போகிறோன்னா, ஓட்டு போட வராது, இல்லை ஓட்டு போட வந்தால் நோட்டாவுக்கு போடு, எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு போடலாம் கூட பரவாயில்ல, நீ வந்து நாம் தமிழர் கட்சி போட்டுறாத. இதுதான் பரப்புரை முழக்கம். அவங்க வந்து வீடு வீடாக போய் சொன்னது. பல பேர் வீட்டில் போய் உன் ஓட்டை போட்டாச்சு நீ வர வேண்டாம் அப்படின்னு. அப்போ நோட்டாவுக்கு கூட போடு, நாம் தமிழர் கட்சி போடாது. அதிமுக போய் நாம் தமிழர் கட்சி வளர விட்டால் உனக்கு தான் ஆபத்து. பாஜக போய் உனக்கு எனக்கு ஆயிருக்கலாம், நீ வந்து நாம் தமிழர் கட்சி வளர விட்டாத. இப்படி சொல்லி கள்ள ஓட்டு போட்டு எல்லா முறையீடுகள் தகுடு தத்தங்கள் அயோக்கியத்தங்கள் பண்ணி தான் அந்த வாக்கை போடுறான். அவன் வந்து 10,000 வாக்கோட நின்றும் அதுக்கு சுருங்கின்னு நினச்சான். 24,151 வாக்குங்கிறத எதிர்பார்க்கல. என்ன சொல்கிறான், இந்த 10,000 வாக்குக்கு மேலே மீதி பெற்றாங்கல்ல 14,151ன்னா அந்த வாக்குங்கிறது, அந்த 14,000 வாக்கு அப்படின்னா அந்த வாக்குங்கிறது வந்து பாஜக வாக்கு, அதிமுக வாக்குங்கிறேன். ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோமே, ஒரு வாதத்துக்கு வச்சுட்டா கூட இந்த 10,000 வாக்கு இருக்குல்ல, இதே வாக்கு போன முறை விழுந்திருக்கு. இந்த முறை இந்த வாக்கு விழுந்திருக்குன்னா அந்த பொதுமக்கள் வாக்கு போன முறை விழுந்த வாக்குலேருந்து எந்த வாக்கும் போகலை, சிதறலை. அப்போ வந்து நீ சொன்ன பெரியார் எடுபடலையே. பெரியாருக்கு எங்கேயுமே வாக்கு இல்லைங்க. ஈரோட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பெரியாருக்கு எங்கேயும் வாக்கு கிடையாது. பெரியார் பேர சொல்லியும் வாக்கு கேட்கல, பெரியார் பேச சொல்லியும் வாக்கு கேட்கல. இன்னும் சொல்ல போனால் பெரியார் 1967 காங்கிரஸ் ஓட்டு கேட்டார். காங்கிரஸ் மண்ணை கவி திமுக ஆட்சி பிடித்தது. பெரியார் உயிரோட்டு இருக்கப்பவே அவர் வாக்குக்கு தான் மரியாதை. அதனால் பெரியார்லாம் இப்போ வாக்கு அரசியலில் ஒரு காரணியே இல்லை. ஸோ அவங்க விட்டமின் பே வச்சு ஜெயிக்கல, பாவை வச்சு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற. இது என்ன பெரியார் இல்லை, இப்போது யூடியூபர்ஸ், இப்போ நீங்களும் வந்து தம்பி சேனல் அடிக்கடி வீடியோ போடுவீங்க, ஆனால் உங்களை யூடியூபராக பார்க்க முடியாது, நீங்கள் ஒரு பாலிட்டிஷியன். நாங்கள் அந்த யூடியூப் கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக வந்து 2 விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒன்று, இப்போ தேநீர் குடிக்கும் போது கூட சில ஐடியாஸ்லாம் பண்ணிட்டேன், வேணா தலைவா தூக்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து வார்ன் பண்ணீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயம் சொல்ல முடியாது. எது பண்ணாலும் வந்து நம்ம சரியாக பண்ணாலும் அதில் வந்து ஏதோ ஒரு யோசனை பண்ண முடியாது. இல்லைங்க, நான் ஏன் கேட்குறேன்னா, தப்பு பண்ணவங்கள நிறைய பேர் நிறைய வாட்டி தப்பு பண்ணாலும் எதுவும் பண்ணலை, சரி விடுங்க. தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கான தண்டனையும் தாண்டி நிறைய பேரை தூக்கி உள்ளே வச்சு அவங்கள மிரட்டிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய யூடியூபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் முழுக்க ஒருத்தன் பேர் கூட சொல்ல விரும்பல, அவன் வந்து ஊடகவியலாளர் இல்லை பத்திரிகையாளர் சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப கேவலமாக மற்றவங்களாம் ஃபீல் பண்ணும். அந்த அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து அது கீழே போக முடியாதுன்ற அளவுக்கு அசிங்கமாக வந்து தம்ப்நெயிலையும் சரி வார்த்தையும் சரி உபயோகிச்சு காணொலிகள் வந்து ஒருத்தன் வந்து பதிஞ்சிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து எப்படி நியாயப்படுத்துவாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணியம் பெண்ணியம் எல்லா வேஷம் போடுவாங்க. மேடைகளில் வந்து இது பெரியார் அண்ணா சொல்லியிருக்காரு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்க. அதே மாதிரியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒருத்தர் பேசுவார். அவர் எந்த பேச்சுக்காக அறியப்பட்டார், எந்த சொல்லாடலுக்காக அறியப்பட்டார்? அவர் ஒரு கெட்ட வார்த்தையை பொது மேடையில் பயன்படுத்தார். அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக அவர் வந்து அந்த சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பேசுபொருளாக மாறின பிறகு திரும்ப கட்சியை சேர்க்குறாங்க. அதை இவங்களே ஒரு ட்ரெண்டாக மாற்றுறாங்க. இல்லை, முதல் கட்சி நீக்கப்பட்டவரை திரும்ப சேர்க்குறாங்க. அதுக்கும் பிறகு பேச்சு அந்த முடிநடையை மாற்றிக்கிங்க, ஆபாசமாக பேசாதீங்க, வைக்கிரமாக பேசாதீங்க அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கானா? இல்லை, இப்போதும் மரியாதை குறைவாக ஒருமையில தான் பேசுகிறார். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவில் தொடக்கம் கிடையாது, திமுகவோட நீட்சி. முதல்ல வந்து திருப்பூர் ஆறுமுகம், நல்ல நடராஜன், வெற்றி கொண்டான், இதெல்லாம் தெரிஞ்ச பேர்கள். இதுபோல் பல பேச்சாளர்கள் திமுகவில் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து பொதுக்கூட்டம்னா 10 மணிக்கு மேலே அனுமதி கிடையாது. 10 மணிக்கு சரியாக வந்து காவல்துறை முடிஞ்சு நிற்கும். ஆனால் அப்போ விடிய பொதுக்கூட்டம் போடலாம், கடற்கரையில் பொதுக்கூட்டம் போடலாம். அந்த சமயத்தில் பொதுக்கூட்டங்களை வந்து மக்கள் கொண்டாடினாங்க, ஒரு திருவிழா போல் போய் கலந்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் 10 மணி வரைக்கும் வந்து 10-11 வரைக்கும் பெண்கள் இருப்பாங்களாம். அதுக்கு பிறகு என்ன, பெண்கள்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டு இந்த திருப்பூர் ஆறுமுகம், நல்ல நடராஜன், வெற்றி கொண்டாடலாம் சகட்டு மேனிக்கு வாய்க்கு வந்ததை பேசுகிறது முழுக்க ஆபாசத்தோட உச்சம். அது அன்னைக்கு வந்து என்னென்னா, யார் இங்கே கருணாநிதி அப்படின்னா எதிர் திசையில் யாருன்னு பார்த்தா ஜெயலலிதா, ஒரு பெண்ணு, சொல்லவே வேண்டியில்லை. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் கருணாநிதியை வைக்கிறதோட பேசியிருக்காரு. 2006-2011 காலகட்டம் திமுகவோட ஆட்சி. அந்த ஆட்சிங்கிறது பெரும்பான்மை ஆட்சி இல்லை, கூட்டணி கட்சியோட தயவில் தான் 96 இடமும் நம்ம தான் கூட்டணி கட்சி தயவோடு தான் இங்கே ஆட்சி அமைஞ்சிச்சு. அந்த ஆட்சியை பற்றி சொல்கிறப்ப ஜெயலலிதா மேலே என்ன சொல்லுவாங்கன்னா, மைனாரிட்டி திமுகன்னு தொடர்ச்சி அறிக்கைகளில் இல்லை பேச்சு மைனாரிட்டி திமுக அரசுன்னு அதை தொடர்ச்சியாக சொல்லி வந்தாங்க. முதல்ல என்ன சொன்னார் கருணாநிதினா, மைனாரிட்டி திமுகனா இது மைனாரிட்டிகளுக்கான திமுக அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கான ஆட்சிங்க என்பதை போல சொன்னார். ஒரு கட்டத்தில் அவர் விரைச்சியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மைனாரிட்டி திமுகன்னு இனிமேல் ஜெயலலிதா சொன்னால் ஜெயலலிதா வந்து நான் திருமதி ஜெயலலிதான்னு தான் சொல்லுவேன்னாரு. மைனாரிட்டி திமுகன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா பொய் சொல்லலை,
அது தகவல், அதுதான் உண்மை, அதுதான் டெக்னிக்கல் ஃபேக்டாக தான். ஆனால் அது சொல்லக்கூடாதுங்கிறது. இவர் திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவாங்கிறது, அவங்க திருமதி கிடையாது. அப்போ இது தனிப்பட்ட தகவல் தானே. இதை பண்ணுறப்ப கருணாநிதி வயசு 70க்கு மேலே, குறைஞ்சபட்சம் 70க்கு மேலே. அப்போ 70 வயசுலேயே முதிர்ச்சி பக்குவமெல்லாம் இந்த அளவில் இருந்திருக்கு. இல்லைங்க. அப்போ வந்து இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி ஊடகங்கள்ங்கிற பொறுத்த வரைக்கும் காட்சி ஊடகங்கள் வந்து திமுக அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. தொலைக்காட்சிகளில் வந்து எது விவாதிக்கப்படணும், எது பேசுபொருளாகணும், யார் யார் பங்கேற்பாளர் அமர வைக்கப்படணும், எல்லாமே அவங்க தீர்மானிக்கிறாங்க. சரி, முடிச்சு இதில் வந்து நான் தொலைக்காட்சியில் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். அதாங்க கேட்குறேன். நீங்கள் போகிறீங்கல்ல நிறைய டிபேட்டுக்கு, அங்கே எப்படி அதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி போயிட்டு அங்கே போய் பேசி. இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து பட்ஜெட் போடுது. பட்ஜெட் போடுறப்ப நாம் தமிழர் கட்சியை வாத்து கூப்பிட மாட்டாங்க. அவங்க ஒன்று வச்சுருக்காங்க, இது 4 இது சம்மந்தமாக பேசணும்னா நாம் தமிழர் கட்சியை கூப்பிடு. தொடர்ந்தவரும் கூப்பிட மாட்டாங்க, தொடர்ந்து கூப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்தால் பாஜகவுக்கு வந்தால் வசதியாக இருக்கும். அவங்கள அடித்து இவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வர்றப்ப திமுக சாயத்தில் வராது, திராவிட கழகம் வர மாட்டாங்க. இப்போ பெரியார் சம்மந்தமான விவாதம் போயிட்டு இருந்துச்சுல்ல, ஏன் திராவிட கழகம் ஒரு இடத்துக்கு கூட வரலை? ஜனநாயகபூர்வமாக ஆரோக்கியமாக கருத்தாடல் செய்ய போகிறோம். ஒரு வேளை யாராவது எல்லாமேனா கூட நெறியாளர் வந்து கண்டிக்க போகிறாரு. ஏன் இந்த தொலைக்காட்சியில் வந்து பெரியார் சம்பந்தம் விவாதங்களுக்கு வந்து தீக்கா வரல? அந்த கிளை கழகங்கள்லாம் வரவே மாட்டாங்க. வந்தால் அடி வாங்குவாங்க. அப்போ யார் தீக்கா அடித்து யார் அடித்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, இந்த வலதுசாரி இருக்கார்ல ஐயா நித்யானந்தன், இது போன்ற அந்த ஸ்ரீராமு, இவங்களை அடித்து அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுறது. இதுதாங்க தொலைக்காட்சி நடக்குது. தொலைக்காட்சியில் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து அதிமுக சார்பாக பேச ஒருத்தர் தான் இருப்பார், அதிகபட்சம் ஒருத்தர் தான் இருப்பார். இப்போ திமுக ஆட்சியில் தொலைக்காட்சியில் என்ன நடக்குதுன்னா 3 பேருக்கு அந்த திமுக சார்பாக பேச 4 சேனல் இருக்குல்லங்க, 3 பேர் இருக்காங்க. 3 பேர் ஒரே டிபேட்டில் நீங்கள் சொல்கிறது ஒரே தொலைக்காட்சியில் ஒரே தொலைக்காட்சி வாதத்தில் என்னென்னா, திமுகவோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர், அடுத்ததாக திமுகவோட கூட்டணி கட்சியை சேர்ந்த இப்போ இந்திய கம்யூனிஸ்டோ இல்லை விசிகாவோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருத்தர், அப்புறம் திமுக ஆதரவு பத்திரிகையாளர், 3 பேருக்கு வந்திருப்பாங்க. ஒரு ஆள் 6 நிமிஷம் 8 நிமிஷம் பேசுவார்னு வச்சா கூட 18 நிமிஷம் 20 நிமிஷம் அவங்க தான் பேசுவாங்க. அப்போ 20 நிமிஷங்கிறது மொத்தம் இதில் 20 நிமிஷம் திமுகவுக்கும் ஆதரவு தான் போகும். ஆனால் இதில் வந்து இந்த 3 பேர் இங்கே ஒருத்தர் சறுக்குறாங்க, இல்லை கோட்டை வர்றாங்க, இந்த 3 பேரும் அடி வாங்குறாங்க அப்படின்னா வாய முடிட்டாங்கன்னா நெறியாளர் வந்துவார். நெறியாளர் கொடுக்க வந்து அவர் இந்த சூழலை செய்ய கையாளுவார். பல இடங்களில் நெறியாளரே வந்து அவங்களே ஒரு சார்பு நிலையை எடுத்து பேசுகிறாங்க. அதிமுக ஒளிப்படையாக உடச்சி பேசுவோமே, 2020 வந்து மாரிதாஸ் இருக்கார்ல, மாரிதாஸ் வந்து குணசேகரன், ஜிஎஸ் சகாப்தன், செந்தில்வேல் இவங்கள்லாம் வந்து திமுக திராவிட கழக ஆட்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். அன்னைக்கு வந்து அதை பெரிய அளவில் பேசுபொருளாகி கடைசியில் அவங்க வேலைக்கே சிக்கலுங்கிற அளவுக்கு போய் கடைசியில் குணசேகரன், செந்தில்வேல், ஜிஎஸ் சகாப்தன்லாம் வெளியேறாங்க அல்லது வெளியேற்றப்படுறாங்க. ஏதோ நடக்குது. அங்கேருந்து முழுமையாக வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து அவருக்கு ஆதரவாக, செந்தில்வேலுக்கு ஆதரவாக, குணசேகரனுக்கு ஆதரவாக, ஜிஎஸ் சகாப்தனுக்கு ஆதரவாக, ஹசீஃபுக்கு ஆதரவாக, இவங்களுக்கு ஆதரவாக நம்ம பேசுகிறோம். ஐ ஸ்டாண்ட் வித் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற ஒரு பேரில் பத்திரிகையாளர்கள் தொடுக்கப்படுற தாக்குதல் ஏற்புடையதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வன்மையாக கண்டிக்கிறோம். ஐ ஸ்டாண்ட் வித் செந்தில்வேல், ஐ ஸ்டாண்ட் வித் குணசேகரன், ஐ ஸ்டாண்ட் வித் ஜிஎஸ் சகாப்தன் அப்படின்னு. நமக்கு தெரியும் ஜிஎஸ் சகாப்தனை பொறுத்த வரைக்கும் ஓவியா அம்மாவோட பையன் தெரியும். குணசேகரன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஐயா கலிபுகுன்றனோட மருமகன் தெரியும். இவங்க பின்புலம் யார் என்னன்னு தெரியும். தெரிஞ்சும் அவங்க வந்து ஒரு அரசியல் நிலையை கொண்டிருக்கலாம், கருத்தை கொண்டிருக்கலாம், ஒரு கருத்தை கொண்டிருக்கலாம். ஏன்னா அரசியலை படித்து வர்றப்ப ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஒரு சார்பு நிலை வந்து இயல்பாக வரும். ஆனால் அதை கடந்த அந்த சார்பு நிலையை வந்து தன்னோட தொழிலில் தன்னோட வேலையில் காட்ட மாட்டாங்க. அவங்க விருப்பு இல்லாமல் சரிசமமாக அணுகுவாங்க. அப்போ அந்த வகையில் வந்து மாரிதாஸ் இவங்க மேலே தொடுத்த தாக்குதலை வந்து வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லிட்டு மாரிதாஸ் எதிர்த்து இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக பேசணும். ஆனால் கால கொடுமை என்னென்னா, அவங்கள வந்து திமுக சொம்பு அப்படின்னு மாரிதாஸ் சொன்னப்போ கண்டித்தவர்கள் கடைசியில் செந்தில்வேல் வந்து நான் சொம்பு இல்லை அண்டான்னு பேசுகிறார். ஏன் பேசுகிறார் அப்படின்னா, அந்த மேடையில் உதயநிதி உட்காந்துருக்காரு. உதயநிதி உட்காந்துருக்கதால உதயநிதி நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை மனம் குளிர்விக்கணும். அதுக்கு வந்து என்னை வந்து திமுக சொம்புங்கிறாங்க. நான் தான் சொன்ன, உண்மையாக சொல்ல போனால் நான் தான் அண்டான்னு சொல்லியிருந்தேன். சொம்புன்னு சொல்கிறாங்க, சொம்புன்னு அத்தனை ஒன்று இருக்கும், நான் அண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் வந்து தன்னை அண்டான்னு சொல்லிக்கிறாரு. அதே போல் குணசேகரன் இன்றைக்கி சன் நியூஸில் வந்து அவர் தான் முதன்மை ஆசிரியர் பொறுப்பாளர். சன் நியூஸ் வந்து என்ன மாதிரி செயல்படுதுன்னு பாருங்கள். கடந்த ஆட்சி காலத்தில் வந்து ஒக்கி புயலை பதிவு பண்ணி அதுக்காக விருது வாங்கினவர் அண்ணன் குணசேகரன். அதே போல் வந்து அன்னைக்கு ஒரு விகடன் மேடையில் வந்து அண்ணன் குணசேகரன் பேசுகிறப்ப அன்னைக்கு நீட் தேர்வு குறித்து தங்கச்சி அனிதாவை பற்றி பேசுகிறாங்க. அனிதாவோட மரணம் வந்து ஒரு பச்சை படுகொலை, இந்த அரசதிகாரமும் சட்டமும் சேர்ந்து செஞ்ச பச்சை படுகொலை அப்படின்னு பேசுகிறப்ப அவர் நான் தழுத்து பேசினார். நான் வந்து உண்மையிலே பார்த்து சிலாகிச்சு
பத்திரிக்கைக்காரங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்படி எல்லாரையும், ஏன்னா பத்திரிக்கைக்காரங்கன்னா எதிர்கட்சி போல் செயல்படணும். அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இவங்க எல்லாம் பொறுப்புள்ள எதிர்கட்சி போல் அப்பட்டமாக செயல்பட்டாங்க. ஒரு ஆழ்துளை கிணத்துல வந்து சுஜித்துங்கிற ஒரு குழந்தை விழுந்துடுறான். அது தீபாவளி சமயம் 3 நாள், அதுவும் இங்கே இல்லை, சென்னை கிடையாது, புதுக்கோட்டை பக்கம். அதை 3 நாள் எல்லா தொலைக்காட்சி நேரலையாக ஒளிபரப்பு பண்ணுது. அவ்வளோ முக்கியத்துவம் தருது. ஆனால் அந்த திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளவு அவலங்கள். அன்றைக்கி சாத்தாங்குளத்தில் வந்து ஜெயராஜ் பண்ணி படுகொலை செய்யப்பட்டப்ப ஊடகங்கள் அவ்வளவு கவனம் ஈர்ப்பை கொடுத்துச்சு. ஆனால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் குறைஞ்சபட்சம் 30 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கும். குறைஞ்சபட்சம் சமூக அவலங்கள். இப்போ பேசி கொடுக்குற சமயத்தில் மயிலாடுதுறை சீர்காழி பக்கம் வந்து 2 பேர் கள்ளச்சாரம் விற்கிறத சொன்னதால் அதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க. அப்புறம் ஜகபர் அலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புதுக்கோட்டையில் கனிமூல கொள்ளையை கண்டித்ததால் அவரையும் கொண்டுட்டாங்க. இப்படி சர்வ சாதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க. அப்போ இதெல்லாம் ஊடகங்கள் கவனத்தில் எடுத்துக்குதா அப்படின்னா எடுக்கிறது இல்லை. அவ்வளவு, அதாவது இவங்க ஒரு கருத்துருவாக்கம் செய்கிறாங்க, யாரை எங்கே வைக்கணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. நாம் தமிழக கட்சியிலேருந்து இவர் போகிறாரு, அவர் போகிறார், ஏன் செய்தி அவ்வளோ ஆக்க வேண்டிய அவசியம் என்ன? நாம் தமிழக கட்சியிலேருந்து நான் எப்படி கேட்குறேனே, நாம் தமிழக கட்சியிலேருந்து ஒருத்தர், ஒரு உறுப்பினர் இல்லை ஒரு நிர்வாகி ஒருத்தர் வெளியேறாருன்னா அதுக்கு ஒரு செய்தியை ஆக்கி கவனம் கொடுத்துட்றேன். இப்போ தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் இருக்கிறாங்க. இந்த களத்தில் பல ஆண்டுகளாக இருக்காங்க, நமக்கு முன்னோடியாக இருக்காங்க. அவங்களோட பேச்சோ எழுத்தோ அறிக்கையோ ஒரு நியூஸ் கார்டாக வந்துச்சா? ஏன் போகிறதில்ல? மணியரசன் ஏன் எவ்வளோ பெரிய தலைவர், அவரை ஏன் ஊடக வெளிச்சம் படாமல் இவ்வளவு ஆண்டுகளாக அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கு? நாம் தமிழக கட்சியில் வந்து அதிகாரப்பூர்வ இன்னைக்கு பொறுப்பாளர் இருக்காங்களா மாநில நிர்வாகிகள், அவங்க ஒரு பதிவு போடுறாங்களா, செய்தியாக மாறாது. நாம் தமிழக கட்சி விட்டு வெளியேறாங்களா, செய்தியாக மாறும். ஏன்னா 8 விழுக்காடு வாக்கப்பட்டுட்டான் நாம் தமிழக கட்சி. அதாவது ஐயா ரவீந்திரசாமி கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, கில்லிங் இன் சைலன்ஸும்பாங்க. நாம் தமிழக கட்சி பேசாமல் கடந்து போடுது. 2010 தொடங்கி 16 போட்டிட்டு 16, 19, 21, 24 அப்படின்னு 4 பொது தேர்தலை கடந்துட்டோம். ஒரு இடத்துல கூட கருணாநிதியோ, மறைந்த ஐயா கருணாநிதியோ, ஐயா ஸ்டாலினோ, சீமான் அப்படிங்கிற சொல்ல உச்சரிச்சது கிடையாது. வேணும் தான். இதில் தம்பி விக்னேஷ் இறந்து போகிறான், தீக்குளிச்சு இறந்து போகிறான் காவிரி உரிமை மீட்பு போராட்டத்தில். விக்னேஷ் இறந்து போனப்போ கருணாநிதி கொடுத்த அறிக்கை இருக்குது, இணையத்தில் இருக்குது, எடுத்து பாருங்கள். சென்னையில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் இருக்கும், நாம் தமிழக கட்சியும் வார்த்தை இருக்காது, இயக்கம் இல்லை யார் நாம் தமிழக வார்த்தை இருக்காது. ஏன் இருக்காதுன்னா கருணாநிதி சொல்லக்கூடாதுன்னு, இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு, பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னையில் நடைபெற்ற பேரணி ஒன்றிலும் பாரு. ஏன்னா அறிவு நேர்மை அப்படி தான், அப்படி பேசாமல் கடந்து போகிறாங்க. ஆனால் அவங்க எதிர்வினையாற்றுறது, அவங்க பேசுறது, அவங்க பண்ணுறதெல்லாம் நமக்கு தான். ஆனால் நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க. சொன்னால் வளர்ந்துருவோம் அப்படின்னு, இன்னும் வளர்ந்துருவோம், இதை விட பன்மடங்கு வளர்ச்சி ஆகிடும். இந்த களம் வந்து திமுகவா நாம் தமிழக கட்சியாக மாறுங்கிறதுனால மாறிச்சு. ஈரோடு கிழக்கில் பரப்புரை பண்ணல திமுக. ஒரு பொதுக்கூட்டமோ திருமண கூட்டமோ இல்லை வந்து வீதியில் நின்று ஒரு ஒளி வாங்கி வச்சு ஒரு பரப்புரையோ, அவங்க பரப்புரையே பண்ணலை. பணம் மட்டும் கொடுத்த பணம் தான். ஏன் பரப்புரை பண்ணலன்னா, பரப்புரை பண்ணால் நாம் தமிழக கட்சியாக திமுகன்னு வந்துடும். யாரை திட்டி பேசுவாங்க, யாருக்கு ஓட்டு போடாங்க பேசுவாங்க, நாம் தமிழக கட்சி போடாதீங்க பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாது, அப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் உதயநிதி போகலை, ஸ்டாலின் போகலை, விக்ரமாண்டிக்கு ஸ்டாலின் போகலை, உதயநிதி போனார், மற்ற எல்லாரும் போனாங்க. இந்த தடவை யாருமே வரலையே. ஏன்னா இதை வந்து நம்ம பேசாமல் கடந்து போயிடணும், அப்படியே கடந்து போயிருக்கிற எண்ணம் தான். அதனால் மூடி மறைப்பாங்க. இதில் எவ்வளவு தனிநபர் தாக்குதல்கள், எவ்வளவு கடுமையான, நீங்கள் சொன்னது போல எத்தனை பேர் எழுதுறேன். எங்கள் யூடியூப்பில் தமிழில் தேவடியால் அப்படின்ற வார்த்தையை 2 முறை பயன்படுத்தி பெரியார் என்ன சொல்கிற நீ பெரியார் வந்து நம்மளெல்லாம் பார்ப்பனர்கள் வந்து வேசி மக்கள்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் போராடினாங்கிற. சரி பாப்பான்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறேன், அதை எதுக்குறேன்? உன் ஆளுன்னு சொல்லிட்டுருக்கானே, உன் ஆளுன்னு சொல்கிற ஆட்கள்லாம் அவ்வளோ வசைப்படுறான், அவ்வளோ வைக்கிரமாக பேசுகிறான், அதுக்கு என்ன சொல்கிறது? இதில் என்னென்னா நம்மளை எந்த எல்லைக்கும் போய் நம்மளோட எல்லா தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாரையும் பேசிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திமுக மீதான நாம் தமிழக கட்சியின் எதிர்ப்புணர்வு, பகைமை உணர்வு, கோபங்கிறது ஈழப்படுகொலையின் விளைவாக வந்தது. இந்த குடும்பம் அதிகாரத்தில் இருக்கிறதுக்காக தான் அந்த இன கொலையை வந்து சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த குடும்பம் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வன்மம், கோபம் வருது. ஆனால் இவ்வளவு வன்மம், கோபம் இருந்தால் கூட நம்மளோட விமர்சனம் வந்து ஒருபோதும் துர்கா ஸ்டாலினை நோக்கி இருந்ததில்லை. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நாம் தமிழக கட்சி ஆட்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்கள், யாராவது துர்கா ஸ்டாலினை பற்றி அவதராளுதாங்களா? அப்படி பேசவும் கூடாது, இல்லை பேசவும் கூடாது, அது நம்ம ஏற்கனவே நம்ம பேசவும் மாட்டாங்க. துர்கா ஸ்டாலின் அம்மாவை பற்றி பேசுகிறாங்களாம் பாருங்கள், பேச மாட்டாங்க. அதே போல் அம்மா கிருத்தியா உதயநிதி அவங்கள பற்றி யாராவது பேசுகிறாங்களாம் பாருங்கள், பேச மாட்டாங்க. நமக்கு ஒரு எல்லை இருக்குது. அது இத்தனைக்கும் சொல்லப்போனால் கிச்சன் கேபினட் சொல்லப்படுறது துர்கா ஸ்டாலினை தான்.
அவங்க அதிகார மையம், மறைமுக அதிகார மையம் இருந்த போதிலும் அவங்கள பற்றி நாங்கள் எங்கேயும் பேசுகிறது கிடையாது. நாங்கன்னா கட்சியில் உள்ள கடைக்கோடி வரைக்கும் கிருத்திகாவை பற்றியோ அம்மா துர்காவை பற்றியோ பேசுறது கிடையாது. நமக்கு கூட பயன்படுத்த மாட்டாங்க. அதான் நமக்கு என்ன, நமக்கு ஒரு வரம்பு இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. ஆனால் அவன் எந்த அளவுக்கு எவ்வளவு வைக்கிரமாக கீழ்த்தரமாக திமுக அன்னைக்கு கொண்டாடுதில்ல, யூடியூப்பர் கொண்டாடுதில்ல, அத்தனை பேர் வேலை செய்கிறேன். இப்போ யார் அப்படின்னா எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறேன். இந்த செந்தில்வேல்னு ஒரு ஆள் இருக்கார்ல, அதாவது தனிப்பட்ட சந்திப்புகளை சொல்லக்கூடாது. நான் சொல்கிற நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டேன் அப்படின்னா, ஆமாம், நீங்கள் ஒரு இடத்துல 2000 நான் யோசிச்சேன், என்னடா அது மாதிரி சொல்ல மாட்டார் அவர், சொல்லக்கூடாது. ஆனால் செந்தில்வேல் வந்து எல்லை மீறியதால் நீ அதாவது திமுககாரன் கொந்தளிக்கிறான், அவன் ஆவேசப்படுறான், உணர்ச்சி வைப்படுறான், அதை புரிஞ்சிக்க முடியுது. அது சரியோ தப்போ புரிஞ்சிக்க முடியுது. அவன் திமுககாரன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. நீ யார்? நான் குரலற்றவனி குரலாக ஒழிக்க போகிறேன், நான் மக்களுக்காக பேச போகிறேன் அப்படின்னு நியூஸ் எயிட்லேயே வெளில வந்து தமிழ் கேள்வி தொடங்கினப்ப சொன்னேன். ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடைக்காரனால என்னை அள வைக்க முடியும், நான் வந்து உணர்ச்சி வைப்பட்டவன் அப்படின்னு. போன ஆட்சி காலத்தில் தொலைக்காட்சி விவாதம் நடத்துகிறப்ப விவசாயியை பற்றிய விவாதத்தில் வந்து நேரடியில் வந்து என் கண் கலங்கியது, என்னால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல எழுதினேன். ஆனால் இந்த ஆட்சியில் என்ன வேலை பார்க்குறேன்? திமுகவுக்கு ஒன்றை போல கேடு கட்டவே ஒன்றும் இல்லை, ஜால்ரா போட்டு பிழைப்படுத்துகிறேன். இல்லை, அவங்க ஸ்டேஜில் ஆங்கராகவே மாறிட்டாரு. அப்புறம் அதாவது நீ திமுக சேர்ந்துட்டு வேலையை செய்ய யார் கேட்க போகிற? நீ பத்திரிக்கையாளன், அதுவும் குரலாற்றவன் குரலாக ஒழிக்க பண்ணி சொல்லிட்டு ஏன் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுற? அப்போ நான் என்னென்னா, நீ இன்னைக்கு அண்ணன் மீது இடத்துல உரிமையில் பேசுகிறது, தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்கிறது, இந்த அளவுக்கு போகிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ எப்படி இருந்தாலும் சொல்லிட்டா? ஒரு தொலைக்காட்சி விவாதம் முடிஞ்சு நானும் இதே செந்தில்வேலும் ஒரு அறையில் உட்காந்து பேசுகிறப்ப அன்னைக்கு இருந்தாலும் விலை போகல. நான் இன்னும் சொல்கிறேன், அன்றைக்கி விலை போகல, நியூட்ரலாக இருந்திருக்காப்புல. அன்னைக்கு சரியாக தான் இருந்தார். விலை போகல, நான் 100 விழுக்காடு சொல்கிறேன். எனக்கு அன்றைக்கி அறிஞ்ச முறையில் சொல்கிறேன், அன்றைக்கி சரியாக இருந்தாப்புல. அன்னைக்கு வந்து அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு. என்னென்னா, கல்யாண சுத்தத்தை பேட்டி எடுத்தார்ல, அதுக்கு பிறகான காலம். கல்யாண சுத்தத்தை பேட்டி எடுத்து ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ளே அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு, நல்லா கூட குடும்பம் மாதிரி தானே பார்த்தேன், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதாப்புல. அழுது கண்ணில் தண்ணி ஊற்றி அண்ணன் என்னென்ன கையை பிடிச்சி சமப்படுத்துகிறேன். நீ வந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்ட. அண்ணன் பேசலாம் அழுதுட்டு இப்போ அண்ணனை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறேன்னா, இதை நான் எழுந்த பிறகு எங்கள் நெருக்கமான அண்ணன் இருக்கார், ஒரு அண்ணனுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி அரசியலாக கொள்ள வேண்டி தானே, எதுக்கு இதெல்லாம் போய் எழுதாரு அப்படின்னு இதுக்கும் போய் பேசுகிறேன். அப்போ இது என்ன அர்த்தம்? நீ வந்து அந்த எல்லையோடு நிற்கிட்டியா? வா போன்னு பேசுகிறது அது ஏதாவது அதிகாரம் பின்புலத்தில் இருக்குது. உதயநிதி பின்புலத்தில் இருக்காரு, ஸ்டாலின் பின்புலத்தில் இருக்காரு, நம்மளால் உதயநிதியை பேச முடியுது, அமைச்சர்கள்ட்ட பேச முடியும். இந்த அதிகார திமிர் இருக்குல்ல, இந்த அதிகார திமிரில் பேசுகிற. அதனால தானே ஒட்டுண்ணி போல் ஒட்டி பிழைக்கிற, கேவலங்கட்டு பிழைக்கிற. நீ பொதுமக்கள்கிட்ட போயேன், உன்னை மக்கள் மதிப்பானா? இல்லை, எல்லாம் கிண்டல் தான் பண்ணுறாங்க. நீ கேவலப்பட்ட. ஒருவேளை திமுக ஆட்சி போயிடும், திமுக ஆட்சி போகுது. திமுக ஆட்சி ஷுவராக இருக்கீங்களா? கட்டாயம் ஒழியுங்க. திமுக ஆட்சி ஒழிஞ்ச பிறகு என்ன பண்ணுவேன்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சாலையில் போகிற ஒரு பாட்டி செருப்பு எடுத்து ஸ்டாலின் சுவரட்டி மீது வீசுறான்னா எவ்வளவு மக்கள்கிட்ட கோவம் இருக்கும்? ஐயா, ஸ்டாலின் நிகழ்வில் பங்கேற்கிறாங்க, கருப்பு அந்த அந்த கருப்பு மேலே போடுவாங்கள்ல, துப்பட்டா போட்டு அது போகக்கூடாதுன்னு பயப்படுறாங்கன்னு அர்த்தம். கருப்பு எடுத்து காட்டிடுவாங்களோன்னு. அப்போ எந்த அளவுக்கு அதிருப்தி உள்ளதுன்னு உனக்கே தெரியுது. எங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்களாங்க. யார் அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? யார் கூப்பிட்றா அப்பா அப்பான்னு? தமிழ்நாடே கூப்பிடுது அப்பா அப்பான்னு. அம்மா அம்மான்னு ஜெயலலிதா கூப்பிட்ட தமிழ்நாடு அவர் அப்பா அப்பான்னு கூப்பிட்டாரு. ஒரு யூடியூபர் வீடியோ போட்டிருக்காரு. கேவலப்பட்ட பொழப்பு இது, கேவலப்பட்ட பொழப்பு, கேவலமாக இருக்குது. இன்னைக்கியோட மொழி நடத்த சொல்லணும்னா கிரிஞ்சாக இருக்குது. ஜெயலலிதா அம்மையாரை வந்து கிரிஞ்சுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க, ஜெயலலிதா அம்மையாரை வந்து அந்த கட்சிக்காரங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க. அது அப்படியே பேச்சுள்ள வந்துச்சு. ஆனால் அண்ணா வந்து அண்ணா அவரோட பேர், அதோட அண்ணான்னு கூப்பிட்டாங்க, அண்ணா ஆயிடுச்சு. எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் உறவில் அண்ணன் என்னன்னு கூப்பிட்றோம், அண்ணனா இருக்குது. இவர் திடீர்னு அப்பா எங்கே முளைச்சு வந்தார்? இவ்வளோ ஆண்டா எங்கே போனாங்க அப்பா? சரி, அப்படி கூப்பிடலாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு குழந்தைங்களா பார்க்குறாரு போல. அதாவது போதையின் பாதையில் போகாதீங்க. 4 பக்கம் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிட்டு போதையின் பாதையில் போகாதான் காட்டுக்குள்ளே போகிறதா? எந்த பாதையில் போனாலும் அதான் இருக்குது. போதையின் பாதையில் போகாதீங்கன்னா நீங்கள் யார் மதுபான கடை நடத்துகிறா? நீங்கள் இந்த ஆட்சியில் 2021 நாங்கள் வந்தோம்னா மதுபான கடையை மூடுவோம்னு கொடுத்த வாக்குறுதி இருக்குது. அதை தாண்டி மதுவால் பாதிக்கப்பட்டவங்களை மீட்போம் அப்படின்னு இருக்கு. இந்த 4 ஆண்டு காலத்தில் மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கான்ல, அவனை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எவ்வளோ கோடி செலவு பண்ணீங்க? எத்தனை மீட்புகளை அமைச்சிங்க? இந்த மதுவுக்குதான பரப்புரையை எவ்வளோ கொண்டு வந்தீங்க? இன்றைக்கி மதுங்கிறது வந்து ஒரு நார்மலி செய்யப்பட்டு இலகுவாக்கப்பட்டு மது என்பது கொண்டாட்டத்தின் ஒரு மனதையாக மாறி போச்சு. மது குடிக்கிறன்னா ஒருத்தனை வந்து அவன் இழிவாக பார்க்குறேன்.
அப்போ இதுக்கு எதிரான பரப்புரை செஞ்சு மது குடிப்பது குற்றங்கிற அந்த குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தாதான் இந்த சமூகம் விலகி போகும். அப்போ அதுக்கு பரப்புரை செய்யணும். நீ பரப்புரை செய்கிறப்ப நீ விஜயை பயன்படுத்திக்க, அஜித்தை பயன்படுத்திக்க, நீ சிம்புவை பயன்படுத்திக்க, சிவகார்த்தியை பயன்படுத்திக்க, மதுவுக்கு எதிராக பேச வச்சு ஒரு சமூகத்தை வந்து நல்வழிப்படுத்து. அது எதையுமே செய்யாமல் போதையின் பாதையில் போகாதன்னா தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத ஊர் இருக்கா? கஞ்சா ஒன்றும் இல்லைங்க, ரொம்பலாம் வேண்டாங்க. ஈரோட்டில் ஒரு கிளைச்சிறை இருக்குது. அந்த கிளைச்சிறையில் இருக்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சிறைவாசிகள் எண்ணிக்கைங்கிறது வெறும் 45 பேர். 45 பேர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கஞ்சா பழகுது. 45 பேர் கண்காணிக்க முடியாது. உள்ளே போயிடுச்சு. இடமே சின்ன இடம்ங்க. இப்போ இந்த கட்சியில் உள்ள இருக்குல்ல, இதை விட ஒரு 2 மடங்கு இருக்கும், அவ்வளோதான். அங்கே கஞ்சா விநியோகம் இருக்குது. எப்படி போகுது? கண்காணிக்க முடியாதா? அன்னைக்கு வந்து குட்கா எடுத்துக்கிட்டு சட்டசபையில் போடாரு ஐயா ஸ்டாலின். என்ன சொன்னார்? விஜயபாஸ்கரும் காவல்துறை அதிகாரியும் சேர்ந்து அவன் காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு. இந்த 4 ஆண்டு காலத்தில் கஞ்சா புழக்கம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இருக்குது. கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. இங்கே கஞ்சா விற்குது அப்படின்னு எவனாவது சொன்னான்னா, காவல்துறைக்கு தகவல் சொன்னான்னா அவனை வெட்டுறான். அப்போ கஞ்சா வந்து ஒரு பாக்ஸர் ஒரு பையனை, ஆமாம், தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, அபின், போதை சாக்லேட்டு, போதை ஊசி, போதை வந்து பல்வேறு வடிவங்களில் போதைப் பொருட்களோட தலைநகர் போல் தமிழ்நாடு மாறி போச்சு. இதை மீட்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? போதை புழக்கத்தை வந்து இலகுவாக்கி விட்டுட்டு போதையின் பாதையில் போகாதீங்கன்னா நீ இருக்கிற இடம் ஏன் போதையின் பாதையாக மாறுது? அப்போ அதை நீங்கள் தானே பண்ணணும். உங்கள் பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு மக்கள் தள்ள சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் போதை இருக்காதுங்க நிலையை உருவாக்குங்க. அவன் ஆந்திராவுக்கு போய் பயன்படுத்த போகிறானா, கேரளாவுக்கு போய் பயன்படுத்த போகிறானா? தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருட்களோட புழக்கத்தை வந்து இலகுவாக்கிட்டு எளிதாக்கிட்டு கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கட்டுட்டு கொண்டு போய் சேர்த்துட்டு போதையின் பாதையில் போகாதன்னா இப்போ திடீர்னு அப்பாவாயிட்டார். தேர்தல் சமயத்தில் காலி இப்போ தான் அப்பாவாகிறாரு. கேலி கூத்துல கவுச்சில் அழகாக உட்காந்துட்டு நமக்காக வந்து ஸ்கிரிப்டெல்லாம் வச்சு பேசுகிறாரு. அந்த எஃபர்ட்டை கூட நீங்கள் மதிக்க மாட்டீங்களா? அந்த யூடியூப் வீடியோவை அந்த கட்சிக்காரனே 10,000 பேர் கூட பார்க்கல. ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்து இப்படி பேசுங்க, இப்படி பிராண்ட் பண்ணுவோம். இப்போ அண்ணாமலைக்கு பண்ணாங்கல்ல, அண்ணாமலைக்கும் அண்ணான்னு பண்ணாங்கல்ல, அதே போல் இவருக்கு இப்போ அப்பான்னு பண்ணுறாங்க. உதயநிதி கூப்பிடலாம் அப்பான்னு, கட்சிக்குள்ளே மற்ற கட்சிக்காரன் கூப்பிட முடியுமா அப்பான்னு? கூப்பிட்டா எடுத்துக்குங்களா நீங்கள்? நம்ம அம்மான்னு கூப்பிட்றதே வந்து ஏற்றுக்கிறது இல்லை. இந்த கட்சியே குடும்பத்துக்கான கட்சிங்க. வாரிசு அரசியலுங்கிறது நியாயப்படுத்திட்டாங்க இன்னைக்கு. அதாவது பிறப்பை வைத்து தகுதியை தீர்மானிப்பதுதான் பார்ப்பனியம், சனாதனம். பிறப்பை வச்சு தகுதியை தீர்மானிப்பாங்க. அந்த பிறப்பு அடிப்படையிலான தகுதி மாறாதுங்கிறது தான் சனாதனம். இப்போ திமுகவோட தலைவராகிறதுக்கு என்ன தகுதி? கட்சிக்காரங்க. உதயநிதி என்ன உழைச்சாரு? இல்லை, ரூல்ஸ் படி பார்த்தா நான் சொல்கிறேன். அது சொல்கிறது ஒரே தகுதி கருணாநிதி குடும்பத்தில் தலைவராக இருக்கணும், பிறந்திருக்கணும். அதான் தகுதி. அது பேர் டைனாசிட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஐ மீன் லைக் அந்த இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் நாளைக்கு உதயநிதி காலத்துக்கு பிறகு இன்படி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் திமுக தலைவர், அந்த மனநிலைக்கு இப்போ வந்துட்டான். போஸ்டர்லாம் நிறையா பார்க்குறேன். இப்போ வந்துட்டானே. இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட கேடுகட்ட நடங்காது இருக்கா? சுயமரியாதை தன்மானம் பேசலாமா? உதயநிதிக்கு உண்மையிலே என்னங்க தெரியும்? உதயநிதிக்கு என்ன தெரியும்? வறுமை தெரியுமா? ஏழ்மை தெரியுமா? ஒரு நாள் அரசு பேருந்தில் பயணம் பண்ணியிருப்பாரா? அரசு கல்விப்படம் போய் பார்த்துருப்பாரா? ரேஷன் கடையில் இன்னும் பொருள் வாங்கியிருப்பாரா? அப்பா வந்து கிழிஞ்ச வேட்டி கட்டிக்கிட்டு அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு வறுமை ஏழ்மையாக இருக்கிறத பார்த்துருப்பாரா? இல்லை வந்து அம்மாவுக்கு மருத்துவம் பண்ண காசு இல்லாமல் ஒரு குடிசையில் வாழ்றதை பார்த்துருப்பாரா? அதெல்லாம் புரியாது. கடன் தொழில் என்ன தெரியுமா? அப்போ வந்து இவ்வளோ வருஷம் வாழ்ந்து ஒழுங்காக வாழலேன்னு பார்த்து மனம் புரிஞ்சிருப்பாரா? உனக்கு வறுமை ஏழ்மை அதோட அந்த நிறம் தெரியுமா? உனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னே உனக்கு தெரியாது. நீ இளவரசன் போல வாழ்க்கையை வாழ்கிற. நீ மண்ணை ஆண்டா மக்களை ஆண்டா எந்த லட்சத்தை இருக்கும்? சரி, இப்போ கடைசியாக 2 விஷயம். அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியோட இப்போ ப்ளஸ்ஸாக எனக்கு மீடியாவில் அடிக்கடி வந்து ஒரு பார்வையாளராக பார்க்குறது வந்து, நீங்கள் வந்து இப்போ வந்து ஜெயிக்காத ஒரு 8% வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கீங்க. ஆனால் கொள்கை ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக எப்பவுமே அதிமுகவை தானே அடிக்கும். எனக்கு நிறைய தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது. பட் ஊடகங்களில் அவங்களோட பெய்டு அந்த மவுத்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய தமிழ் தேசிய சித்தாந்தம் அதை பற்றியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எதிர்த்தே பேசிகிட்டு இருக்காங்க. திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஆனால் இப்போ என் நண்பர்கள்கிட்ட தான் ஜாலியாக பேசணும், உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன்.
அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்போ என்ன சொல்கிறாங்க, திமுக இருந்துச்சு அதிமுக இருந்துச்சுடா, ஓட்டு போட்டு நிறைய வாட்டி ஏமாந்துட்டோம், சளிப்படைஞ்சிருச்சு, நாம் தமிழர் கட்சின்றது ஒரு மாற்று அரசியல், ஒரு மாற்று கட்சியாக வந்திருக்காங்கன்னு ஜெயிக்கலாம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கப்போ விஜய் உள்ள வந்து ஆட்டையே வந்து கலைச்சிட்டாரு. விஜய் பின்னாடி உங்களுக்கு தெரியும் வந்து எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, கோடிக்கான ரசிகர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரசிகர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எக்ஸாஜரேஷனாக நான் பார்க்கல, எல்லார் வீட்லேயுமே ஒரு விஜய் ரசிகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து ஒரு அரசியல் சக்தின்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஏதோ ஒரு வகையில் நாம் தமிழர் கட்சியோட அந்த ட்ராக் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு குறுக்கால அந்த கட்சி பாஞ்சா மாதிரியே இருக்கு. அது வந்து ஒரு சின்ன பின்னடை மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பின்னடையும் இல்லை. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் விஜயை விட அரசியல் களத்தில் வலிமையாக இருந்தவர் ஐயா விஜயகாந்த். 2016 ஐயா விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் தனியாக போட்டியிடல, விஜயகாந்த் தலைமையிலான மக்கள கூட்டணி 2016 நாம் தமிழர் கட்சிக்கு முதல் தேர்தல் 2016 விஜயகாந்த் தலைமையிலான மக்கள கூட்டணி வருது. அன்னைக்கு விஜயகாந்தோட அண்ணன் திருமா, ஐயா வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜி.கே. வாசன் எல்லாரும் இருந்தாங்க. பெரிய ஒரு அணி. அவங்க மாற்றுங்கிற முழக்கத்தை வச்சாங்க, நாமளும் மாற்றுங்கிற முழக்கத்தை வச்சோம். நம்ம முதல் தேர்தல் இந்த அளவுக்கு கவனிக்கப்படலை, இந்த அளவுக்கு ஊடக கவனமும் பெறலை. அப்போ விஜயகாந்த் தலைமையில் அன்றைக்கி போட்டிட்டப்போ நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி போடுது. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு 1.1 விழுக்காடு வாக்கில் பெற்றுச்சு. அதில் விஜயகாந்த் கட்சியில் எல்லா கட்சியும் தனித்தனியாக பெற்ற வாக்களை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்களை விட குறைவு. அப்போ விஜயகாந்த் அப்போ நாங்கள் எடுத்து களத்தில் நிட்டோம். அதே போல் வந்து கமலஹாசன் வந்தார். ஐயா கமலஹாசன் 2018 2019 அவர் போட்டி போட்டார். நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்களை தான் கமலஹாசன் பெற்றார். அதாவது விஜய் எங்களுக்கு பொருட்டாக நாங்கள் நினைக்கல. என்ன இந்த ஊடகங்கள் வந்து இந்த அதீதமான வெளிச்சமும் கவனமும் அவரை பற்றி இந்த பேசுகிறதையும் நிறுத்திட்டு சரிசமான வாய்ப்புகளை வழங்கிட்டா விஜய் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும். இல்லை, அதான் நான் சொல்கிறேனே, எங்கள் நண்பர்கிட்ட பேசிட்ட ஒரு விஷயம் தான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ திமுக இருக்குது, திமுக ஆட்சி போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரசியல் வேறு, திரைத்துறை வேறு. இவங்க இப்போ விஜய் உட்பட ரஜினிகாந்த் வர முற்பட்டப்போ கமலஹாசன் இப்படி எல்லாரும், என் பாக்யராஜ் எல்லாருமே வந்து இவங்க வந்து கட்சியுடங்கிறேன் அப்படின்னு வர்றப்ப அவங்களுக்கு முன்னத்தியராக யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் போல வந்துடுவார் அப்படின்னு. எம்ஜிஆர் எப்படி வந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல எம்ஜிஆர் வந்து தொடக்கத்தில் வந்து திமுகவில் இல்லை, காங்கிரஸ்லேருந்து திமுகவுக்கு போகிறார். அண்ணாவின் கோட்பாடுகளில் ஈர்க்கப்பட்டு திமுகவுக்கு பரப்புரையாளராக மாறுறாரு, திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, திமுக சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆகிறாரு, மொழிப்போரில் பங்கு கொள்கிறாரு. அன்னைக்கு வந்து நேரு வந்து நான்சென்ஸ் அப்படின்னு வர்ணிச்சதால் நேருவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி சிறைக்கு எம்ஜிஆரும் எஸ்எஸ்ஆர் போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. முதல் வகுப்பில் சிறையில் கிடக்கிறாரு. அப்புறம் வந்து சிறுசேமிப்பு துணைத் தலைவராக ஆகிறாரு, சிறுசேமிப்பு துணைத் தலைவர். அப்புறம் பொருளாளர் ஆகிறாரு. அப்புறம் வந்து கடைசியில் பொருளாளர் இருக்கிறப்ப கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கும் ஒரு முரண் ஏற்பட்டு எம்ஜிஆர் வெளியேற்றப்படுறாரு. இதுக்குள்ளே 24 ஆண்டு ஆகிடுது. 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு திமுகவிலிருந்து வெளியேறிய மாவட்ட பொறுப்பாளர்கள், அரசியல் பண்ண பல நிர்வாகிகள் அவங்களை இழுத்துக்கிட்டு வந்து இவர் அதிமுக கட்சியை 1972 தொடங்கினார். 1972 தொடங்கி 77 ஆட்சி பிடிக்கிறார். இடைப்பட்ட காலத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தலும் மாயத்தேர்தலை தவிர நடத்தி வெற்றி பெறார். இதில் வந்து அவர் வெற்றி பெறப்ப தமிழ்நாடு முழுக்க அதுக்காக பரப்புரை பண்ணுறார். தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு போகிறாரு, கூட்டணி வச்சுக்கிறாரு. இது எல்லாம் பண்ணி கூட எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவோட அதிகபட்ச இடம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 224 91 200 இடத்துல 2-3 முறை தாண்டியிருக்காங்க அவங்க. ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் 180ங்கிற இலக்கை தொடரல. 176 மொதல் அதிகபட்சமே, ஹையஸ்ட் அவ்வளோதான். 1977 ஆட்சி பிடிச்ச எம்ஜிஆர் 80 பாராளுமன்ற தேர்தலில் 40 இடத்துல 38 இடத்துல தோற்று போனார். ஏன்னா பொருளாதாரத்தை வந்து இடஒதுக்கீட்டுக்கான ஒரு அளவுகளை வைக்கலாம், பிரிமியர் வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றப்ப அது எதிர்ப்பாகி வாக்கை மாற்றி விட்டுருது. அதுக்கு பிறகு அதை பின்வாங்கிட்டு 39 விழுக்காடு அந்த இடஒதுக்கீட்டை வந்து 50 மாற்று எம்ஜிஆரை சரிக்கிருக்காரு. சரி, இன்னைக்கு கிரவுண்ட் நிலைமையை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேங்க. திமுக கூட கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாம் இருக்காங்க. அதிமுக கொஞ்சம் நலிவடைஞ்சிருக்கு, அது உங்களுக்கே தெரியும். இப்போ விஜயையும் அதிமுகவையும் வந்து ஒரு கணக்கு போட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியோட இடம் என்னவா இருக்க போகுது? 2026 எப்படி திமுக தோற்கடிப்பீங்க? அதான் என்னோட கடைசி கேள்வி. அதிமுக வந்து கட்டாயம் வந்து விஜய் இழுப்பாங்க. விஜய் அதிமுக போவார். உண்மையான மாற்ற களத்தில் நாம் தமிழ் கட்சியாக இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அதிமுக போவார்னு எதை வச்சு சொல்கிறேன்னா, அதிமுக வந்து விஜய் விமர்சிக்கல, ஏன்னா கூட்டணி வரணும் அவருக்கு தான் விமர்சிக்கல. இன்னும் சொல்ல போனால் அவங்க நம்மளே விமர்சிக்காமல் கடந்து போனாங்க. ஆமாம், ஆனால் நாம் திட்டவடமாக சொல்லிட்டோம் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம். விஜயை வந்து அதிமுக விமர்சிக்காமல் இருக்கிறதுல வியப்பு இல்லை. ஆனால் மாற்று அரசியலுங்கிற ஒன்றை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய விஜய் அதிமுகவை கட்சி தொடங்கி ஓராண்டு வரைக்கும் விமர்சிக்கல, இது வரைக்கும் விமர்சிக்கல.
இங்கே கமலஹாசன் கட்சி தொடங்கி வர்றப்ப 2 பேரும் விமர்சித்தார். அதே போல் விஜயகாந்த் கட்சி தொடங்குறப்ப 2 பேரும் விமர்சித்தார். மக்களோட தெய்வத்தோட தான் கூட்டணி, யாரோட கூட்டணி இல்லைன்னாரு. 2011 அதிமுக போனார் விஜயகாந்த். இவர் 2024 வந்து திமுக போயிட்டார். அப்படி தொடங்குறப்ப மாற்றம் இருந்தாங்க, 2 பேரும் எடுத்தாங்க. இவர் இது வரைக்கும் அதிமுக விமர்சிக்கல. ஒரு மேலோட்டமா மட்டும் அந்த அதிமுகவை ஒருபோதும் எந்த இடத்துலையும் பேசல. இவர் நேரடியாக வந்து திமுக பாஜக பேர வைக்கும் சொன்னதே கிடையாது. அப்படி குறிப்பிட்டு சொல்றப்ப கூட ஒருபோதும் அவர் வந்து அதிமுக டைரக்டா சொல்லல. அவங்கள அதிமுக பேசவே இல்லைங்க. ஏன்னா அதிமுக போலாங்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு 3 வாய்ப்பு இருக்கு. அவர் சொன்னது நம்மளோட தலைமையேற்று வந்தாங்கன்னா ஆட்சியில் பங்கு தருவோம்ங்கிறாங்க. இதில் வந்து முதல்ல இவர் தலைமையேற்று கூட்டணிக்கு வரணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தவர், நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி கொண்டவர். அந்த அதிமுகங்கிற பிரதான எதிர்கட்சியை தலைமையேற்று கட்சிகள் போக மாட்டேங்குது. அவரே ஆள்லாம் நிற்கிறார் பாராளுமன்ற தேர்தலில். ஆமாம். அப்புறம் இருக்கப்ப விஜய் தலைமையேற்று யார் போனோம்னா யார் எதிர்பார்க்குறாங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் வந்து விசிகா, இவங்களை தான். இவங்க ஏற்கனவே 2016 விஜயகாந்த் தலைமையில் போய் என்ன ஆச்சுங்கிறது தெரியும். மக்கள் நல கூட்டணி. அதனால் மறுபடியும் போவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இங்கே போனால் எம்எல்ஏ எம்பி சீட்டு, அங்கே போனால் எம்எல்ஏ. அப்போ அதை விட்டுட்டு வருவாங்களாங்கிறது சந்தேகம். அப்போ வந்து உறுதிப்பாடாக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடலாம், பார்லமெண்ட் உறுப்பினர் ஆயிடலாங்கிற வாய்ப்பு அங்கே இருக்குது, திமுக இருக்குது. இங்கே போனால் 40 சீட்டு தரலாம், சீட்டு எம்எல்ஏ மாறுமாங்கிற கேள்வி, கன்வெர்ட் ஆகுமான்னு தெரியல. அதனால் அவங்களோட முதல் தேர்வாக திமுக தான் இருக்குது. அப்போ அவங்க வரமாட்டாங்க. வரலன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு தனிச்சு போட்டிட்டா அது வந்து எந்த அளவுக்கு வெற்றியை தருங்கிற ஒன்று. ஒரு 6 விழுக்காடு 7 விழுக்காடு வாக்களை பெறாருன்னு வச்சுட்டா கூட அடுத்த தேர்தல் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும், கஷ்டம். இப்போ ஆதரவு ஜனாவுக்கு முதன்மை நோக்கம் திமுக வீழ்த்தனுங்கிறது தான். அப்போ திமுக வீழ்த்த அவர் அதிமுகவோட போகிறதுக்கு விரும்புவார். அப்போ அது ஒன்று இருக்குது. அதிமுக போனால் அங்கே சந்திரபாபு நாயுடு தலைமையேற்றுக்கிட்டு பவன் கல்யாண் வந்து இருந்தது போல் அவர் துணை முதலமைச்சர் பொறுப்பானது போல் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை. இப்போ அதிமுக இப்போ வரைக்கும் அமைச்சரோட பங்கு தரம்னு சொல்லலை. அமைச்சரை பங்குங்கிறதுக்கே அவங்க இது வரைக்கும் மனம் வராத போது துணை முதலமைச்சர்ங்கிறத எப்படி தருவாங்க? இல்லைங்க, ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்த்து அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக உருமாத்துறாங்களா? அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவராக உருமாத்தல. அன்னைக்கு திமுக குறைவான இடத்துல வெற்றி பெற்றதால தானா விஜயகாந்த் ஆயிட்டாரு. அப்ப அதனால இதுல வந்து அதிமுகவுக்கு வாழ்வா சாவா தேர்தல் களம். அதனால அவங்க எந்த எல்லைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச பிறகு பார்த்துக்கலான்னு மறைமுக ஒப்பந்தம் போட வாய்ப்பு இருக்கு. விஜயை வந்து இப்போ பார்த்து ஐயநாதனே வந்து பேசுகிறப்ப இதை பற்றி கேட்குற சொல்லிட்டாரு, விஜயே சொன்னார் அப்படிங்கிறாங்க. அதிமுக தான் போவார். நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல சமரசம் பண்ணாமல் காலத்தில் நிற்கும், அதிகாரத்தை நோக்கி நகரும் அப்படின்னு நம்புகிறோம். சரி, ஓகே. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, அது வந்து ஒரு பர்சனல் கேள்வி, நான் தவிர்க்கலாம் பார்த்தேன், என்னால் கேட்காம இருக்க முடியாது. போன வருஷம்னு நினைக்கிறேன் என்ஐஏலேருந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பர்சனல் லாஸ் வந்து ஏற்படுது. நான் கூட உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன். ஏன்னா அவங்க ஒரு பிரச்சனை இருக்காங்க. அந்த பிரச்சனை இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒருத்தவங்க வந்து தவறிடுறாங்க, ஒரு இழப்பு இருக்குன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு உங்கள் இடத்துல சும்மா யோசிச்சு பார்த்தேன். அன்னைக்கு நான் தாக்கு பிடிச்சாலும் அதுக்கு அடுத்த நாள் அதுவும் உங்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பல தோல்விகளை வந்து சந்திச்சிட்டே இருக்குது. ஒரு சலிப்பு அப்படிங்கிற இடத்துல ஏற்படும். அது வந்து மைண்ட் செட் எப்படி நீங்கள் வந்து இதிலே இருக்கணும், இந்த ட்ராவல்லே இருக்கணும், இதை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு எப்படி உங்களால் முடியுது? அது மாதிரி எனக்கு தேர்தல் தோல்வி வந்து சலிப்பு, தேர்தல் தோல்வி மட்டும் சொல்லலை, இந்த மாதிரி எல்லா சைட்ல இருந்தும் ஒரு ப்ரெஷரும் இருக்கு. எனக்கு எப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறை நான் சொல்கிறேன், அன்னைக்கு எப்படி இருந்துச்சு உங்கள் மனநிலை அந்த டைமில் உங்களுக்கு? இல்லை என்னைய வந்து என்ன சொல்கிறது, என்னைய அது வந்து பெரிய சலிப்பு, அயற்சி, ஒரு பயம், அதெல்லாம் துளிவில் அது இல்லை. வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருப்போ நம்மளால் அங்கே இருக்க முடியல, இங்கே நம்மளை வந்து வச்சுருக்காங்க, அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க. கடினமான ஒரு காலகட்டம், கடினமான சூழல் தான். நம்ம இந்த களத்துக்கு வந்துட்டோம்னா எல்லாத்தையும் எதிர்பார்த்தோன்னு நிற்கணும். இது வந்து பொது வாழ்க்கைன்னு வந்துட்டோம்னா முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டிய குணங்கிறது சகிப்புத்தன்மை. கடும் அடக்குமுறையோ கொடும் அவதூறு பரப்புரையோ எதுவானாலும் எதிர்கொண்டு தான் ஆகணும். அதனால் நமக்கு வந்து எப்போதும் ஒரு சலிப்பு, ஒரு அயற்சி எப்போ வரும்னா தேர்தல் முடிவு வர்றப்ப ஒரு 2 நாள் இருக்கும். மனுஷன் தானே, நம்ம மனுஷன் தானே. ஒரு 2 நாள் இருக்கும். அன்னைக்கு தேர்தல் முடிவு அன்னைக்கு வந்து மூளையை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது போல் மொத்தமாக விட்டுட்டா ஒரு நாள் அப்படியே பேசாமல் இருப்போம் அப்படின்னு. 3ஆவது நாளில் வந்து வழக்கமான இதுக்கு திரும்பிடுவோம். அதுபோல் சலிப்பு, அயற்சி, அது விரக்தி, அதெல்லாம் வந்து அந்த ஒரு நாள் 2 நாள் இருக்கக்கூடிய இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையில் வந்து நாம் வந்து நம்ம எவ்வளோ உறுதியான ஆட்கள் அப்படின்னு, எவ்வளோ உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளை நமக்கே சொல்லிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீ இவ்வளவு போல்டு இல்லைடா, இதை விட அதிகமான போல்டான ஆள் அப்படின்னு நம்மளே சரி பண்ணிக்க வேண்டியதுதான். எதிர்கொள்ள வேண்டியதுதான். எதிர்கொள்ள வேண்டியது எதாக இருந்தாலும் எதிர்கொள்ள வேண்டியது தான். அதாவது சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, நம்ம வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, நம்ம துணிந்து போராடும் தலைவர் சொன்னது போல் நாம் வந்து அந்த நேரத்தில் வந்து நிமிர்ந்து நிற்க வேண்டியதுதான். நான் வந்து 2018 வந்து சிறைக்கு போனேன். 2018 அந்த காவிரி மீட்பு போராட்டத்தில் அந்த IPL மைதானத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுறப்ப அப்போ காவல்துறை தாக்கி தான் வழக்கு சிறைப்படுத்தப்பட்டேன்.
68 நாள் ஒட்டு மொத்தமாக புலர்ச்சியில் இருந்தேன். அதில் வந்து 68 நாள் இருக்கிறப்ப 10 நாள் கழித்து குண்டாஸ் போட்டாங்க. குண்டாஸ் போட்டதுக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு எழும்பூர் நீதிமன்றம் வரணும். வாகனத்தில் கொண்டு வர்றப்ப கொண்டு வர்றாங்க, நம்ம ஆளுகளும் பார்க்க வர்றாங்க. இயல்புல எனக்கு வந்து இந்த புகைப்படத்துக்கு வந்து நிற்கிறப்ப சிரிப்பு வராது. சிரித்த மாதிரி எனக்கு நிற்க தெரியாது. படம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம சிரிச்ச மாதிரி நிற்க தெரியாது, முடிச்சுட்டு நிற்பாங்க சில பேர், நமக்கு வராது. ஆனால் அந்த இடத்துல அவங்க வந்தப்போ எனக்கு வந்து நான் வம்படியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த படம் இன்னமும் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் கூட வச்சுருக்கேன். வம்படியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இந்த நேரத்தில் தான் நமக்கு கெத்தாக இருக்கணும். மற்ற நேரத்தை விட நம்ம வந்து இந்த அடைக்கு ஒடுக்கப்படுறோம்ல, அப்போ தான் திமுறி இழந்தும் கெத்தாக நிற்கணும். அதனால் அது வந்து ஒரு அயற்சியோ சோர்வையோ மனக்கலக்கத்தையோ எதையுமே கொடுத்ததில்லை. தலைவரோட மன உறுதி, தலைவர் வந்து எவ்வளவு இழப்புகளை பார்த்துருப்பார், தன்னை சுற்றி எவ்வளோ பெரிய நெருக்கடி வந்திருக்கும், அப்போ தலைவர் எவ்வளவு மன உறுதி இருந்திருப்பார். நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும் தலைவரோட மனநிலையை. ஒருத்தரோட வாழ்க்கை முழுக்க எப்போதுமே வந்து கொதிநிலையாக போராட்டமாக எப்போதுமே வந்து நெருப்பாக இருந்திருக்கும்னா தலைவரோட வாழ்க்கை தான். அவர் 10 பருவத்தில் தொடங்கி கடைசி வரைக்குமே தலைவரோட வாழ்க்கை முழுக்க இழப்புகள். ஒரு நாளாவது அவர் வந்து ஒரு அமைதியாக இருந்திருக்குமானா எப்போதும் ஒரு நெருப்பாக தான் தலைவரோட மனதில் இருந்திருக்கும். அப்போ அந்த தலைவனை படித்த நாம அண்ணனை பார்க்குறோம். அண்ணன் எவ்வளவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நெருக்கடி அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அப்போ அங்கேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு புள்ளி அளவு எடுத்துகிட்டாவது நம்ம நிமிர்ந்து நிற்க வேண்டியதான். மற்றபடி அது அந்த இழப்புங்கிறத வந்து தனிப்பட்ட முறையில் இழப்பு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்பா அப்படிங்கிற அவருக்கும் எனக்குமா ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டு இல்லை. சின்ன வயசில் வந்து ரொம்ப எல்லாரையும் போல் அப்பாவோட நெருக்கமாக இருந்துச்சு. ஒரு 16-17 வயசுக்கு பிறகு அவருக்கு எனக்கும் பெரிய அந்த நெருக்கம் இல்லை, அந்நியப்பட்டுருச்சு. நானும் அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறோம்ல, அவரும் கொஞ்சம் விளையிட்டார். அப்பாவுக்கு நடக்கிறது தான். ஆமாம், இயல்பாக எல்லாருக்கும் இருக்கிறதான். அதில் என்னென்னா எனக்கு வந்து திரைப்படங்களில் பார்க்குறப்ப அப்பா புள்ள வந்து நெருக்கமாக்குற காட்சியை பார்த்தாலும் இல்லை நிஜத்தில் வந்து அப்பா மகன் பக்கத்தில் உட்காந்து சிரித்து பேச பார்த்தா எனக்கு வியப்பாக இருக்கும். இப்படிலாம் அப்பா மகன் உறவு இருக்க முடியுமா? நான் உண்மையிலே ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப வந்து இந்த பார்த்துருக்கேன். அப்படியே எனக்கு இருந்துச்சு, நான் இதை இருந்துச்சு. அது எதிர்பார்க்கலை, அவர் இவ்வளவு சீக்கிரம் போவார்னு எதிர்பார்க்கல. ஒன்றே தான் எனக்கு எப்பயுமே அது இருந்துக்கிட்டு இருக்குது. அவர் ஒழுங்காக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், ஒழுங்காக வாழாமல் போயிட்டாருங்கிற மட்டும்தான் கொடுத்ததாக இருக்குது. ஒரு வருத்தமாக இருக்க அப்படியே. மற்றபடி என்ன சொல்கிறேன், ஏற்றுக்கு தான் போகணும். நைஸ். சாரி உங்கள் தவிர்க்கலான்னு பார்த்தேன், இருந்தாலும் சரி அதுவும் இல்லை. ஒரு ஹியூமன் சைட் ஆஃப் ஒரு கொஸ்டின் இருக்க தானே செய்யணும். முழுக்க அரசியல் இதுவாகவே வந்து போவேன்னு பார்த்தேன். ஆனால் நிறைய அரசியல் தான் பேசியிருக்கோம். இன்னும் வரப்போகிற ஒரு வருஷம் வந்து நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி மனதிடன் அதுக்கப்புறம் வந்து சோர்வடையாமல் வந்து ஓட வேண்டிய இருக்கும். அதனால் அந்த கொதிநிலையிலே தான் நீங்கள் எப்பயுமே இருக்க போகிறீங்க. ஏன்னா தேர்தல் நெருங்கிருச்சு. நம்ம தேவையானப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ திருப்பியும் சந்திப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மிக்க நன்றி.